ஹே ஆல், இன்ஸ்பிரேஷன். எல்லாருக்கும் இவங்க தான் என்னோடய ரோல் மாடல் அப்படின்னு இருக்கும். எனக்கு சாரியில் என்னை இன்ஸ்பயர் பண்ணது யாருன்னு தெரியுமா? நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு என்னை இன்ஸ்பயர் பண்ணது நான் ஸ்கூல் படிக்கும் போது என்னோடய கெமிஸ்ட்ரி மிஸ். அந்த சப்ஜெக்டே எனக்கு பிடிக்காது, பட் அவங்கள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டெய்லி அவங்கள பார்த்துருவேன். அழகாக சாரி கட்டுவாங்க, அதுவும் மேட்சிங்காக கம்பல் பொட்டு இயரிங் எல்லாமே செம பக்கா மேட்சிங்காக இருக்கும். அவங்க கிளாஸே இல்லைனா கூட அவங்கள நாங்கள் தேடி போய் பார்த்துட்டு வந்துடுவோம். நெக்ஸ்ட் வந்து என்னோடய பிஜியில் ஆக்சுவலி அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் கூட எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஆனால் அவங்க அந்த செம்ம அழகாக இருப்பாங்க. சம்டைம்ஸ் அவங்க சுடிதார்லேயும் வருவாங்க, சாரிலையும் வருவாங்க. அதுவும் சாரிலாம் சூப்பராக கட்டுவாங்க, செம்மையாக இருக்கும். ஒரு மாதிரி கட்ட ஸ்டைல் ஆஃப் இருக்குல்ல, நம்ம எந்த சாரினாலும் நம்ம கட்டுற விதத்தை பொறுத்து அழகாக இருக்கும், அப்படி சூப்பராக இருக்கும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருப்பாங்க, செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணும்போது என்னோடய ஹாஸ்டலில் நான் மட்டும்தான் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். மற்றவங்க எல்லோரும் ஐடி, அதர் தேன் காலேஜ், ஸ்கூல் அந்த மாதிரி சாரி கட்டிட்டு போகிறவங்க அங்கே யாருமே கிடையாது. எனக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா சாரி கட்டிட்டு பஸ்லலாம் போகணுமா அப்படி சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நாள் நைட் ஆக்சுவலி டின்னருக்கு போயிருந்தோம். அப்போ ஒரு அக்கா கேட்டாங்க, ஹேய் நீங்கள் தானே சாரி கட்டிட்டு போகிறீங்க டெய்லி மார்னிங்கு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு செம்ம ஹாப்பி. ஓ நம்மளாம் கூட யாரும் நோட் பண்ணுறாங்கப்பா அப்படி இருந்துச்சு. ஏன்னா ஹாஸ்டலில் எல்லாருமே 7:30க்கு மேலே தான் எழுந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ஐடி அந்த டிபார்ட்மெண்ட் இல்லையா. நான் மட்டும்தான் என்னை சீக்கிரமாக எழுந்துச்சி 7:15க்குலாம் பஸ்ஸு. அப்போனா நான் 7 o'clockலாம் ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி ஆகணும். அப்போனா எவ்வளோ கஷ்டம். ஸோ மோஸ்ட்டாக எல்லோரும் எழுஞ்சிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கிளம்பிடுவேன். அப்புறம் இன்னொரு நாள் சாரிலாம் வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டு இருந்தேன்னா அப்போ வந்து ஒருத்தவங்க வந்தாங்க. நீங்கள் தானே உங்களோட சாரிலாம் நான் டெய்லி பார்க்குறேன், உங்களை எப்படின்னா பார்த்து சொல்லணும்னு நினச்சேன், பட் அதனால் சொல்ல முடியல. சூப்பராக இருக்குது, நம்ம ஹாஸ்டல்லேயே நீங்கள் மட்டும் தான் சாரி கட்டிட்டு போகிறீங்கன்னு நினைக்கிறேன், வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் அந்த கொடுமை நான் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி சொன்னேன் நான். அதுக்கப்புறம் முன்னாடி நாளே மேட்சிங்காக பேங்கிள்ஸ், இயரிங் எல்லாமே எடுத்து வச்சுருவேன். நமக்கு தான் காலைல டைமே இருக்காது, இளைஞ்சி கடன்ட்டு பஸ் பிடிக்க போகணும். ஸோ ஐ அட்மைர் மை செல்ஃப் இன் சாரி. அவ்வளோதான், கதை கேட்டு முடிச்சாச்சா? பாய். வெயிட் கதை கேட்டிங்களா? அப்படியே ஒரு ஃபாலோவும் லைக்கும் தட்டிட்டு போயிடுங்க. டேக் கேர், பை.